தொடர்ந்து நிறைய ஸ்டேட்டஸ் போடுறீங்க. ஆமா. இந்த ஒரு விஷயம் மாத்துனா இவ்ளோ பெரிய மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு வியப்பா இருந்தது. ஆமா. என்ன வித்தியாசங்கள் நடக்குது சார்? அந்த விஷயங்கள் எப்படி அவங்களோட வாழ்க்கையில ஒத்து போகுது? அதான் உதாரணத்துக்கு ஒரு தம்பி வந்து நல்ல டேலண்ட், நல்ல புத்திசாலித்தனம், நல்ல டேலண்ட் இருக்குது. ஆனா எங்க போனாலும் ஒரு வேலையில இருக்கிறது கிடையாது. அவருடைய புத்தியே வந்து சொல் பேச்சு வீட்ல கேட்கறது கிடையாது. அவர் புத்தியே சரியா செயல்படாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அவங்க வீட்ல போய் பார்க்குறேன். கரெக்ட்டா ஈசானிய பாகம் வந்து அந்த இடத்துல பாதிச்சிருக்குது. இந்த வீட்டுக்கு வந்தது பிறகு இந்த தம்பிக்கு வந்து அதிகமான பிரச்சனை. ஆனா நல்ல டேலண்ட் திறமை இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க. ஆனா இந்த வீட்டுக்கு வந்தது பிறகு தான் அதிகமான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றேன். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படி சொன்னது பிறகு, அந்த ஈசானிய பாகத்துல உள்ள பிரச்சனைய வந்து அது சரி பண்ண சொன்னது பிறகு, கரெக்ட்டா 15வது நாள்ல வந்து அவருக்கு மறுபடியும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு சிறு மாற்றம் தான். வாழ்க்கையில பெரிய ஒரு சூழ்நிலையே மாறிடுச்சு. அவங்களுக்கு பயங்கர ஹேப்பி, சந்தோஷம் அவங்க குடும்பத்துல. இதே மாரி வந்து ஒரு வீட்ல வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது. ஒரு ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது. கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அவங்க வீட்ல வந்து நம்ம பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தென்மேற்கு பாதிப்பு இருக்குது. அத சரி பண்ணதுக்கு பிறகு அந்த கர்ப்பப்பை பிரச்சனை அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து சால்வ் ஆகுற மாரி ஒரு மருத்துவர பார்க்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடுச்சு. அதாவது ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்திலிருந்து அதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், சரியான முறையில வாஸ்து பார்த்தாங்க அப்படின்னா, 3 நாளையிலிருந்து 3 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு நிறையா லைஃப்ல நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். என்ன ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும், என்ன பிரச்சனையில இருந்தாலும், எந்த விதத்துல மன அழுத்தம் இருந்தாலும், அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய அளவுக்கு வாஸ்து அற்புதமான பலன் செய்யுது.